ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் மாற்ற போகிறோம். நான் இதனை சீக்கிரம் முடிப்பேன். சீக்கிரம் முடிப்பேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இனிமேல் முடிக்க போகிறேன். அப்போ எதிர்காலம். எதிர்காலம் அப்படின்னாலே வில் வரணும், இல்லை ஷால் வரணும். கொடுத்துருக்கிற டேபிளில் இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வேர்டை மட்டும் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஐ, நான் இதனை சீக்கிரம் முடிப்பேன். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வில் வந்திருக்கு. ஸோ ஐ வில் கம்ப்ளீட் திஸ் சூன். இந்த மாதிரி நீங்கள் தேடி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு போதுமான நேரம் இல்லை. இந்த சென்டென்ஸும் ஐ அப்படிங்கிற வேர்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு போதுமான நேரம் இல்லை. ஐ எப்படி வரும்? வார்த்தைகளை நீங்கள் தேடணும். தேடி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஐ டு நாட் ஹாவ் இனஃப் டைம். போதுமான நேரம் இல்லை. இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் தமிழ் சென்டென்சஸ். அவர்கள் ஏன் போய்கொண்டிருக்கிறார்கள்? இந்த போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த நிகழ்வு அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஐஎன்ஜி ஆட் பண்ணி சொல்லணும். இங்கே கொடுத்துருக்கிற வாக்கியங்கள் ரெண்டுமே கொஸ்டின்ஸ். ஸோ அவர்கள் ஏன், ஏன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஒய். அப்போ அந்த ஒய் தான் ஸ்டார்டிங் வேர்டு. அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணுற வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? இது நடந்து முடிஞ்சிருச்சு இந்த செயல். அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவ். ஸோ ஸ்டார்டிங் வேர்டு வந்து ஹவ். இதை ஃபாலோ பண்ணுற வார்த்தைகளை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் ஆர் தே கோயிங்? அவங்க ஏன் போய்கிட்டு இருக்காங்க? நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? ஹவு டிட் யூ கோ தேர்? டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. Now look at these தமிழ் sentences. அவர் எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இதனுடைய ஸ்டார்டிங் வேர்டு என்னது? எனக்கு தெரியவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ ஐ. நீ நினைப்பது போல் இது கடினமானது இல்லை. இந்த வாக்கியத்தின் ஸ்டார்டிங் வேர்டு திஸ். இதை வச்சு நீங்கள் இந்த ரெண்டு சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற டேபிள்குள்ளே இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Now look at these two sentences. I do not know where he is. அவர் எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க இந்த வாக்கியம். அடுத்த சென்டென்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். திஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஆஸ் யூ திங்க். நீ நினைக்கிற அளவுக்கு இது டிஃபிகல்ட் இல்லை. மாடல் சென்டென்சஸ் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணணும். அப்போ தான் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் மனப்பாடமாகும். மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at these தமிழ் சென்டென்சஸ். நான் ஆங்கிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டேன். ஸோ பெற்றுவிட்டேன் அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? அவர்கள் ஏழை மக்களுக்காக வீடுகள் கட்டி கொண்டிருக்கின்றனர். இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த டேபிளில் ஹாவ் இருந்ததுனால ஐ ஹாவ் ஸ்கோர்ட் த ஃபர்ஸ்ட் மார்க் இன் இங்கிலீஷ். ஓகே, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதுவே ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்கோர்டு த ஃபர்ஸ்ட் மார்க் இன் இங்கிலீஷ் அந்த மாதிரி சொல்லலாம். தே ஆர் பில்டிங் ஹவுசஸ் ஃபார் த புவர். த புவர் அப்படின்னால ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அவர் ஒரு மாணவர் என்று எனக்கு தெரியும். ஓகே, உனக்கு இது சுலபம் என்று தெரியாதா? செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஒரு கொஸ்டின், வேர்பல் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த டேபிள்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். I know that he is a student.
ஐ நோ தட் ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டினும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அதில் கொஸ்டின் மார்க் மிஸ் ஆயிடுச்சு, அதை திருத்தி வாசிக்கோங்க. டோன்ட் யூ நோ திஸ் இஸ் ஈஸி? இது சுலபம் என்று உனக்கு தெரியாதா? இங்கே 3 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நீங்கள் விரைவாக வந்தால் நாம் போக முடியும். இந்த பயிற்சி அந்த பாடத்தை விட சுலபமாக இருக்கிறது. அவர் எழுதி கொண்டே விளக்கம் கொடுக்கிறார். ஸோ 3 சென்டென்சஸ் யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, திருத்திக்கலாம். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ கம் ஏர்லியர் வி கேன் கோ. நீங்கள் விரைவாக வந்தால், அந்த ஆல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதான் இஃப். இஃப் யூ கம் ஏர்லியர், நீங்கள் வேகமாக வந்துட்டிங்கன்னா நம்ம போக முடியும். வி கேன் கோ. திஸ் எக்ஸசைஸ் இஸ் ஈஸியர் தேன் தேட் லெசன். இந்த சென்டென்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஓகே, இந்த தேன் அப்படிங்கிற வார்த்தை, ஈஸியர் அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ், ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். ஓகே, ஸோ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. திஸ் எக்ஸசைஸ் இஸ் ஈஸியர் தேன் தட் லெசன். ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் ஒயில் ரைட்டிங். அவர் விளக்கம் கொடுத்து கொண்டே எழுதி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த டேபிளில் இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுறப்ப உங்களாலே நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியம் இல்லாமல் இன்னும் நிறைய சென்டென்சஸ் அந்த வார்த்தைகளை மட்டுமே யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெய்லி 10 or 20 சென்டென்சஸ் உங்களால் எழுத முடியுதா, அதை சொல்ல முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸசைசஸ் டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் ஸ்கில். நவ் லுக் அட் தீஸ் தமிழ் சென்டென்சஸ். நான் இங்கே எந்த க்ளூ வேர்டும் கொடுக்கல. இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ஸோ வார்த்தைகளை தேடுறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து அந்த கிராமர் மிஸ்டேக்ஸை திருத்திக்கலாம். அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எங்களுக்கு எப்படி செய்கிறதென்று தெரியும். எங்களுக்கு வி. எப்படி ஹவு. செய்வதென்று தெரியும். தெரியுங்கிறதுக்கு நோ. டு டூ செய்கிறதுக்கு வி நோ ஹவு டு டூ. ஐ நியூ ஹிம் ஆல்ரெடி. நோ அப்படின்னா தெரியும், நியூ அப்படின்னா தெரிந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ். நியூ அப்படின்னு வாசிக்கணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப எப்படியெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், என்ன கிராமர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.